சின்ன வயசுல பொருட்காட்சிக்கு போன அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும். அங்க தின்பண்டங்கள் வாங்கி திங்கிறது, அங்க பொருட்கள் எல்லாம் வாங்குறது, அதை காட்டிலும் பெரிய ஆர்வம் எதுல இருக்கும் அப்டின்னா, அந்த ராட்சத ராட்டினத்துல ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடணும். நம்ம வரிசை எப்போ வரும்னு காத்திருந்து நின்னு நம்ம முறை வரும்போது அதுல ஏறி உட்கார்ற ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? அது ரொம்ப சிலிர்ப்பான அனுபவம். கூட கூடையா இருக்கும். ஒரு கூடையில 2 பேர் இருக்கலாம், ஒரு கூடையில 3 பேர் இருக்கலாம். உட்காந்துப்போம். நல்லா இறுக்கமா புடிச்சுக்க சொல்லுவாங்க. மெல்ல மெல்லமா, மெல்ல மெல்லமா அது சுத்த ஆரம்பிக்கும். நம்மளோட கூடை அப்படியும் இப்படியும் ஆடி உச்சியில போகும்போது கீழ குனிஞ்சு பார்த்தோம்னா, எல்லாரும் சின்னதா தெரிவாங்க. அப்படியே பொம்மை மாதிரி கடுகு கடுகா தெரிவாங்க. நாம மட்டும் ரொம்ப ஒசந்து உச்ச நிலைக்கு போயிட்டா மாரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் விட்டா சூரியனையே தொட்டுடுவோம் அப்படிங்கிற மாதிரி உயரத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு தோணும். சில பேருக்கு அதுல பயம் இருக்கும். அப்போ குழந்தையா இருக்கும்போது என்ன தோணும்னா, மேல போக 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 பயமா இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, "நீங்க கீழ கொஞ்சம் பாருங்க. அப்பதான் தரைய நோக்கி கிட்ட வர 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 உங்களுக்கு பயம் குறைவா இருக்கும்னோனே, மேல ஏறும்பொழுது நம்ம இந்த பக்கம் எதிர் திசையில பார்க்க ஆரம்பிப்போம். கீழ நோக்கி வர வர தரைக்கிட்ட வந்துட்டோம், தரைக்கிட்ட வந்துட்டோம்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த அனுபவத்த வந்து வார்த்தையால சொல்லவே முடியாது. கீழ இறங்கி வந்த உடனே வராம நின்னுகிட்டு இருந்தவங்கட்டலாம் அப்படியே வாய பொளந்து கண்ண விரிச்சு, "அப்படி இருந்தது தெரியுமா? நீங்கலாம் தெரியவே இல்ல. சின்ன சின்னதா தெரிஞ்சீங்க. அந்த கடல பார்த்தேன், அந்த மரத்த பார்த்தேன்னு" என்னென்னமோ சொல்லுவோம். இன்னும் கூட நமக்கு என்னென்னமோ தோணும் தெரியுமா? இப்போ மலை உச்சியில போய் நின்னா கூட இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. நம்ம வீட்டு தண்ணி தொட்டி மேலேருந்து கீழ பார்த்தா இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா, அதுவரைக்கும் நமக்கு அந்த அனுபவம் கிடையாது. அப்படி பேசிக்கிட்டே இருந்து பார்க்கும்போது, அடுத்த முறையில வேற யாரோ ஏறி ஏறி போவாங்க தெரியுமா? நம்மளோட கூடையில வேற யாரோ உட்காந்து உச்சியில போய்க்கிட்டு இருப்பாங்க. வாழ்க்கைங்கிற ராட்டினமும் அப்படித்தான். எந்த ஒரு நிலைமையிலுமே உச்சம் அப்படிங்கிறது நிரந்தரமே இல்லை அப்படிங்கிறத இந்த பொருட்காட்சி ராட்டினம் போல வேற எதாலயுமே விளக்கவே முடியாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு உயர்ந்த பதவியில இருப்பாங்க. அவங்க பதவியிலேருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமும் அதே மாதிரி ஒரு மரியாதை எல்லா இடத்துலயும் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. கிடைக்காது. பழைய இடத்துக்கு நம்ம வேலைக்கு போன வேலை பார்த்த இடத்துல நம்ம ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி போனாலே நம்மள கண்டுக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில நீங்க வேலை பார்த்துட்டு, அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வேலைய விட்டுட்டீங்க. அங்க பள்ளிக்கூடத்தில இருக்கிற வரைக்கும் தான் நம்மள ஆசிரியையா பார்ப்பாங்க. இல்லன்னா, இங்க வேலை பார்த்த ஆசிரியை அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச ஒரு மதிப்போட தான் நம்மள பார்ப்பாங்க. ஆனா, சில பேரால அத ஏத்துக்கவே முடியாது. அப்ப நான் உச்சத்தில இருந்தப்போ என்ன எல்லாரும் அப்படி மதிச்சாங்களே, பார்த்தாங்களே, இப்போ கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே, அந்த கவனம் கொஞ்சம் கூட கிடைக்கலையேன்ற வருத்தம் தான் வாழ்க்கையில நெறைய ஏமாற்றங்களுக்கு காரணமாகிறது. எந்த நிலைமையா இருந்தாலும் சரி. நிதி நிலைமையா இருந்தாலும் சரி. ஒரு காலத்துல உச்சத்துல இருக்கிற நிதி நிலைமை என்றாவது ஒரு நாள் கொஞ்சம் கீழ இறங்கி வரக்கூடும். உச்சமாக ஒரு பதவியில இருந்த மனுஷங்கள்லாம் கூட அந்த பதவியிலிருந்து கொஞ்சம் ஓய்வு பெற்று கொஞ்சம் கீழ் நிலைமைக்கு வரக்கூடும். அதாவது கீழ் நிலைமைனா பொருளாதார ரீதியா கிடையாது. அந்த ஆளும் தோளும் படையுமா அப்படியே சூழ்ந்திருந்து சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி சலாம் போட்டு அதெல்லாம் இருக்காது. ஒரு சாதாரண மனிதன் அப்படிங்கிற நிலைமைக்கு போய்விடக்கூடும். வாழ்க்கை ராட்டினம் வந்து இதத்தான் சொல்லுது. பொருட்காட்சி ராட்டினம் மாதிரி அந்த எதெல்லாம் மேலே செல்கிறதோ, அதெல்லாம் ஒரு காலத்தில் கீழே இறங்கத்தான் செய்யும். எதெல்லாம் கீழே இருக்கிறதோ, அதெல்லாம் ஒரு காலத்தில் மேலே ஏறத்தான் செய்யும். சின்ன வயசுல கீழ இறங்கும்போது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அப்பா கீழ வந்துட்டோன்னு. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மேல 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 போவது மட்டும் தான் சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் கீழ வரா மாதிரி இருந்தா கூட நிலைமை அத மனசு ஏத்துக்கவே ஏத்துக்காது. இந்த நிலைமைய கொஞ்சம் நம்ம ஏத்துக்க கூடணும். ஒரு பக்குவம் வரணும் அப்டின்னா, எல்லா நிலைமையிலும் உச்சத்துல இருக்கும் பொழுதே நமக்கு நாமே சொல்லிக் கொள்ள வேண்டியது என்னன்னா, இதுவும் கடந்து போகும் அப்டிங்கிறத நமக்கு நாமே சொல்லிக்கணும். எப்படி ஒரு கஷ்டமான நிலைமையில, ஒரு ஒரு சங்கடமான நிலைமையில இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நமக்கு நாமே நம்பிக்கைய குடுத்துக்கிறோமோ, அதே மாதிரி தான். ஒரு உச்ச நிலைமையில் நாம் இருக்கும்பொழுது, பதவி அ பதவியில உச்சத்தில இருக்கும்போதோ, அல்லது சமுதாய அந்தஸ்தில உச்சத்தில இருக்கும்பொழுதோ, அல்லது நிதி நிலைமையில நாம உச்சத்தில இருக்கும்பொழுதோ, ஜனரஞ்சகமான ஒரு நிலைமையில உச்சத்தில இருக்கும்பொழுதோ, நமக்கு நாமே சொல்லிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுவும் கடந்து போகும். இந்த உச்சநிலையும் ஒரு நாள் கடந்து போகும். அப்படின்னு நமக்கு நாமே அடிக்கடி சொல்லிக் கொள்வது தான் நம் மனதினை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கான ஒரே வழி. அடுத்த முறை பொருட்காட்சிக்கு போகும்பொழுது, அந்த பொருட்காட்சியில் இருக்கிற ராட்சத ராட்டினத்தில நீங்க ஒரு வாட்டி வலம் வரீங்களோ இல்லையோ, அது சொல்லிக் கொடுக்கும் வாழ்க்கை பாடத்தை உங்களுக்குள் மீண்டும் ஒரு முறை சொல்லிப் பாருங்கள். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.